ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகோ பியூட்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணுற மாதிரியாக ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணுறேன். முல்தானி மெட்டி பார்த்தா நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இது வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பால் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணதால நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷனாகவும் மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ எது இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். ரொம்பவே ஆஷா போட்டு தேய்க்க வேணாம், லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் பார்த்தாவே தெரியும், நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் லைட் மாய்ஸ்சரைசராக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இது போல் தொடர்ந்து நீங்கள் பண்ணி வரும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணதால் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஹைட்ரேஷனாக மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த சம்மர் சீசனில் அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லோரோட ஸ்கின்னும் பயங்கர டேன் ஆகிட்ருக்கும். இந்த டேனை ரெடியூஸ் பண்ணதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே ஆயிலியாக இருக்குது, உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குதுன்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க வீக்லி வந்து 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி நீங்கள் 2 டைம்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க மில்க்கும் சரி ஹனியும் சரி நம்ம ஸ்கின்னை வந்து ஒன்றுமே ட்ரை ஆக்காமல் நல்லா ஹைட்ரேஷனாக மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி முல்தானி மெட்டி வச்சு உங்கள் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அந்த ஃபேஸ் பேக் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா லாக் பண்ணிடுங்க. இது போல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.